Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Immoral Guild Season 1 Episode 1 I will do my best. நான் ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஹேரம், ஏச்சி 18+ கான்டென்ட் அங்கங்க தலைய எட்டி பார்க்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஹெட்போன் போட்டுட்டு தனியா உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு கத்துக்கோங்க. கம்பேக் கொடுக்கிற விதத்துல டாப் டக்கரான இந்த அனிமி சீரிஸ் நான் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களை போர் அடிக்க விரும்பல. வாங்க டைரக்டா நம்ம ஃபன்னுக்குள்ள போலாம். நான் என்னோட வேலையை குயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். உன்னோட வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா அதை நம்ம வேணா பேசி தீர்த்துக்கிடுவோமான்னு சொல்லிட்டு ஹண்டர் கில்டோட எம்ப்ளாயியா இருக்க எனோமின்னு சொல்றவ பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவன் பேரு ஹீக்ரு. என்னோட கிளாஸ்மேட் எனக்கு ஒரு நியூ இயர் கிரீட்டிங் கார்டு ஒன்னு அனுப்புனா. அவ கல்யாணம் முடிக்க போறாளாம். அவளுக்கு என்ன விடவும் வயசு கம்மி தான். இதனாலயா நீ உன்னோட வேலையை குயிட் பண்ண போற? எனக்கு வயசு 20 ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. என்னோட சைல்ட்ஹுட் மெமரியை நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னோட 18 வயசு வரைக்கும் ஹண்டரா மாறணும்னு சொல்லிட்டு கடுமையான ட்ரைனிங்ல நான் ஈடுபட்டு இருந்தேன். மீதி இருக்கிற 2 வருஷமும் ஹண்டரா தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்து அதிகமான மான்ஸ்டரை நான் தோக்கடிக்கவும் செஞ்சிருக்கேன். நான் எதுக்காக ஹண்டர் கிளப்ல ஜாயின் பண்ணேன்னா, ஹண்டர்ஸா இருக்கிறவங்க மான்ஸ்டரை வேட்டையாடுறதை விடவும் பொண்ணுங்களை அதிகமா வேட்டையாடுறத நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு நப்பாசையில தான் நான் ஹண்டர் கிளப்லயே நான் ஜாயின் பண்ணே செஞ்சேன். நீ வேலைக்கு ஜாயின் பண்ணியே 2 வருஷம் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீ குயிட் பண்ணிட்டீனா உனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு தேவையான பே அவுட்டை எங்களால தர முடியாது. அதனால கொஞ்ச நாள் நீ வேலை பார்த்துட்டு உன்னோட மனசு மாறக்கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லி எனமே சொன்னோன்னே இந்த ஹண்டர் கிளப்ல வேலை பார்க்கறவங்களை விடவும் இந்த 2 வருஷத்திலேயே நான் அதிகமான பணத்தை சம்பாதிச்சுட்டேன். இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியலன்னு சொல்றேன். கவலையில தான் நான் இருந்துட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு கியூட்டான ஒரு பொண்ணு இன்னைக்கு நம்மளோட கில்ட்ல வந்து ஜாயின் பண்ண போறா. நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கும் போது என்ன கன்வின்ஸ் பண்ணதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நீங்க என்ன சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொன்னோன்னே நான் கரெக்டான டைமிங்ல வந்துட்டேன். என்னமே சொல்லிட்டு ஹிட்டாமுக்கின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ட் கீனா இருக்கிற ஒருத்தி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. நீங்க சொன்ன அந்த புது பொண்ணு இவதானா? என் பேரு ஹிட்டாமுக்கியான். நான் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட். நீங்க என்ன சாதாரணமா ஹிட்டாமுக்கினே என்ன கூப்பிடலாம். உங்களோட இனத்தை பத்தி நான் அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஹிட்டாமுக்கியோட ஃபர்ஸ்ட் கோர்ஸ். அதனால ஹிக்குரு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஹிக்குருவோட பார்வை இந்த பொண்ணு மேல விழுந்துட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் நடுவுல ஏதாச்சும் கசமுசா ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவனை ரிட்டையர்ட் ஆகாம அப்படி அலைக்கா இங்கே வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏனோமே யோசிச்சுட்டு இருக்க. இவளோட ஸ்கில் லெவல் ரொம்பவும் டீப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் எனக்கு கரெக்டான சான்ஸ். இவளை ட்ரைனிங் பண்ணி நான் இங்க இருந்து ஈஸியா ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அவன் காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். நான் இங்க வேலை பார்க்க தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு வகையில பார்த்தா நானும் ஒரு நியூபி தான். எனக்கு 18 வயசு ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க அதிகமான பேரை ட்ரெயின் பண்ணி விட்டதா நான் கேள்விப்பட்டேன். உங்க கூட பேசலாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன். ஈக்குரு அந்த ஏத்தாப்ல பாரு, அங்க ஒரு மான்ஸ்டர் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே ரொம்பவும் வீக்கான கிரியேச்சரா இருக்கிற ஸ்லைம் மான்ஸ்டர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். இவ்வளவு தூரத்துல இருந்து அந்த மான்ஸ்டர் இருக்கிறத உனக்கு டைரக்டா தெரியுதுன்னா இவ என்ன விடவும் பெரிய வித்தக்கரியா இருப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அது கூட போய் சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பார்த்தனா அந்த 2 ஸ்லைம் கிட்ட போய் கும்பிட்டுட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர் அவளை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். புல்தடிக்கு பயில்வான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் டைரக்டா நான் நேரடியா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. ஹிட்டாமுக்கி ஸ்லைம்ஸ் சொல்றது வீக்கஸ்ட்லயும் ரொம்ப வீக்கான மான்ஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த வீக்கான மான்ஸ்டர்ட்டே நீ தோப்பன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. அவனோட கத்தியை பயன்படுத்தி ஸ்லைம்ஸோட கோரை அழிச்சு அவளை காப்பாத்திட்டு இருப்பான். ஸ்லைம் மான்ஸ்டரோட உடம்பு ஃபுல்லாவே ஒரு திரவம் மாதிரி சுரந்துட்டு இருக்கனால உன்னோட பிசிக்கல் அட்டாக்கை பயன்படுத்தி அதை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதோட கோரை ஏதாச்சும் ஒரு வெப்பனை பயன்படுத்தி தாக்கி அழிச்சா மட்டும்தான் உன்னால அழிக்க முடியும். உன்ட்ட ஏதாச்சும் வெப்பன் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்னை மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டுக்கு என்னோட பாடியே ஒரு வெப்பன் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். மத்தவங்களை நான் என்னோட பாடியை பயன்படுத்தி தான் நான் காப்பாத்துவேன்னு சொன்னேன். ஆனா உன்னையே உன்னால காப்பாற்ற முடியாத சூழ்நிலை போச்சேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறத பார்த்தோன்னே இன்னொரு மான்ஸ்டர் நம்ம முன்னாடி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே மான்ஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காச்சு இவ எனக்கு நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஈக்குரு இது வரைக்கும் நீங்க அதிகமான மான்ஸ்டர் தோக்கடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கீங்க. எங்களோட டோஜோல நாங்க ஆப்னர் கூட சேர்ந்து
டைரக்டா இருந்து தான் ஃபைட்டிங் பண்ணி ட்ரெயின் பண்ணிருக்கோம். நீ மான்ஸ்டர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீனா மான்ஸ்டரை தோக்கடிக்கிறதுக்கு டிராப்ஸை உருவாக்கி ஆகணும். அவங்க பின்னாடி இருந்து இதுதான் நீ அவங்கள தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த மாதிரி கோலத்தனமான விஷயத்த நான் இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் பண்ணதே கிடையாது. உண்மையிலேயே சொல்லணும்னா ஷாக்காக வேண்டிய ஆள் நான் தான் சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு வைல்டு பியர் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் போய் அதை அட்டாக் பண்றேன். ஒருவேளை அதை என்னால அட்டாக் பண்ண முடியாத சந்தர்ப்பம் வரும்போது ஹிட்டமுகி நீ அதோட கவனத்தை திசை திருப்புன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னோட பெஸ்ட் நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவ பத்தி கத்திட்டு இருப்பா. அந்த மான்ஸ்டருக்கு அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சோன்னா அவங்கள தாக்கிறதுக்காக டைரக்டா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். நான் சத்தமா பேசினனாலதான் அது நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிச்சு. இது என்னோட தப்பு தான். நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போவதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன். பீஸ்ட் கிட்னோட கரத்தையே இப்ப நான் உங்களுக்கு காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. அவ அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சு கேப்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தனா மான்ஸ்டர் அவளை மொத்தமா இறுக்கி அணைச்சு கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். ஏதோ ஒரு பயத்துல நான் உளறிட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவ கதறி கதறி அழுகிறத பார்த்தோன்னே இருந்தாலும் நீ நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட ஆரோவை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சு அவளை காப்பாத்திட்டு இருப்பான். உங்களோட ஃபர்ஸ்ட் கோஸ்ட்லயே 2 ஸ்லைம்ஸையும் ஒரு வைல்ட் பியரையும் தோக்கடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட ஃபர்ஸ்ட் கோஸ்ட் இந்த மாதிரி மட்டமா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிட்டு அவ பார்த்து கதறிட்டு இருக்க. என்னமோ சார் நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன். நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸுக்காக போறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோட எல்லா வித்தையும் கத்து கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். இவளுக்கு மட்டும் நான் வித்தையை மட்டும் கத்து கொடுக்கவே மாட்டேன். அதை மட்டும் கத்து கொடுத்தேன் என் கண்ணு முன்னாடியே இந்த டவுன் மொத்தமே அழிஞ்சிரும் சொல்லிட்டு அவன் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்னோட மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன விடவும் ஒரு நல்ல ஒரு சோலை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனாலதான் சீக்கிரமா என்னோட மாஸ்டர் ஹண்டர் கிளப்பை நோக்கி அனுப்பி விட்டுட்டாங்க. உன்னோட மாஸ்டரோட நிலைமை இப்பதான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹிக்குரு சொல்றத கேட்டோன்னே ஹிட்டமுகி ஒரு நியூபியா இருக்கிறனால அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னமே சொல்றத கேட்டோன்னே அதை நீங்க ஈஸியாவே சொல்லிட்டீங்க, அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும் சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருப்பான். நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல போறேன். உங்க பார்ட்டியில ஒரு புது பொண்ணு ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கா. அவ ஹிட்டமுகியை விடவும் ரொம்ப கியூட்டா இருப்பான்னு சொன்னோன்னே நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, பொண்ணுங்க பின்னாடி அலைகிற பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அந்த டோன்ல என்ன பார்த்து பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. மேடனா இப்ப நீ இந்த இடத்தை நோக்கி வரலாம்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என் பேரு மேடனா, நான் ஒரு ஒயிட் மேஜா இருந்துட்டு இருக்கேன். இவ ஹிட்டமுகியை விடவும் ரொம்ப சின்னதா இருந்துட்டு இருக்கால, இவளால சண்டை போட முடியுமான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. மேடனாவும் ஒரு நியூபி தான், அதனால அவன் மேலேயே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதே 2 கண்ணு தான், அது 2யுமே இதுக்கு மேலேயே வச்சுட்டு இருந்தேன்னா நான் அதை தூக்கி எங்க வைக்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கேன். நான் சர்ச்சில் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான மெம்பர். என்னை எல்லாருமே ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு கூடுவாங்க. உன்னை மாதிரி பொம்பளை பின்னாடி அலையிற பேஷன் பின்னாடிலாம் நான் வேலை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் அழகான பொண்ணு பின்னாடி தான் அலைவேன், உன்னை மாதிரி குட்டி பொண்ணு கிட்ட எல்லாம் வரவே மாட்டேன்னு சொன்னோன்னே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கும். அப்படி ஒரு கல்ச்சலையாவே மாறிட்டு இருப்பா. யாரை பார்த்து நீ குட்டி பொண்ணுன்னு சொன்னு சொல்லிட்டு அவன் தலையிலேயே ஓங்கி ஒண்ணு கொடுக்கறத பார்த்தோன்னே அவன் இதுக்கு முன்னாடி ஹை ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருந்துட்டு இருக்கும் போது அவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மத்த பொண்ணுங்களை கேர்ள் ஃப்ரெண்டா அடைஞ்சு தேவையான கப்புள்ஸான வேலைகள் எல்லாத்தையுமே ஈடுபட்டு இருக்கும் போது அவன் என்னன்னா தேவையில்லாம செக்யூரிட்டி வேலையில ஈடுபட்டு இருப்பான். என்னோட யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த மாதிரி நான் செலவழிப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. சீக்கிரத்துல ஒரு ஸ்டூடெண்ட கண்டுபிடிச்சு என்னோட வித்தைகள் எல்லாத்தையுமே அவளுக்கு கத்து கொடுத்து சீக்கிரத்துல நான் ரிட்டையர்ட் ஆகி அடுத்த வருஷமாச்சு என்னோட காலேஜ் லைஃபை நான் ஃபன்னா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீக்குரு உன்னை சுத்தி 2 லவ்லியான லேடிஸ் இருந்துட்டு இருக்காங்க, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க 2 பேருமே எலியும் பூனையுமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையே இல்ல, இவங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே காட்டை நோக்கி வேட்டையாடுறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஹண்டர்ஸ், மார்ஷல் ஆர்டிஸ்ட், வாரியர்ஸ், மேஜர்ஸ் சொல்லிட்டு நம்ம தனித்தனியான திறமைகள்ல இருந்தாலுமே மான்ஸ்டர்ஸை வேட்டையாடும் போது நம்மள காட்ஸ் சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. டவுன்ல இருக்கிற மக்களுக்கு மான்ஸ்டர்ஸ் எதுவுமே தொந்தரவு கொடுக்காத வகையில அவங்கள பாதுகாக்கிறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கமே. எனக்கு நல்லாவே தெரியும், டெலிவரி பண்றது, எஸ்கார்ட் பண்றது, கிளையண்ட இங்க இருந்து பாதுகாப்பா கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு மத்த வேலையிலையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சொல்லிட்டு மேடனா சொல்றத கேட்டோன்னே இவ பாக்கிறதுக்கு தான் குட்டி பொண்ணு மறந்துட்டு இருக்கா. கண்டிப்பா ஏதோ ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பா. இதுக்கு மேலேயே நான் ஏதாச்சும் கேட்டேனா திருப்பியும் என் மண்டையிலேயே ஒண்ணு கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கும் போது ஹிட்டமுகி இன்னைக்காச்சும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஈடுபடாம இரு, ஸ்லைம்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை நானே பாத்துக்கிறேன், நேத்தைக்கு நடந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதை எப்படி என்னோட வாழ்க்கையில மறக்க முடியும், அந்த இதை நான் கண்டிப்பா என்னோட வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கதறி கதறி அழுதுட்டு இருக்க. நேத்தைக்கு உங்களுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு, அதை என்கிட்ட சொல்லு, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு மெய்ட நான் சொல்றதை கேட்டோன்னே உன் மனசுக்குள்ள நீ நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைம் ஒண்ணு தனியா இருந்துட்டு இருக்கும். ஹீக்குருவும்
ஹீக்கருவும் மெய்டனாவும் ஒரு புதர்கிட்ட இருந்து அவங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹிட்டமுக்கி அதை தாக்க தான் போறான்னு சொல்லிட்டு பார்த்தனா திருப்பி அது கிட்ட போய் கும்பிட்டு போய் நின்னுட்டு இருப்பா. ஸ்லைம் அவளை தாக்கி கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். இவ எதுக்காக அந்த மான்ஸ்டர் கிட்ட போய் கும்பிட்டு நின்னுட்டு இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்ப உடனே அவளை காப்பாத்தியே தீரணும். இன்னும் முழுசா ஃபைட் தொடங்கவே இல்ல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு ஹீக்கரு சொன்னோன்னே ஹீக்கரு சொன்னபடி பார்த்தனா ஒரு கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி அதோட கோரை நம்ம தாக்கி அழிச்சே ஆகணும். என்னோட கையே ரொம்ப கூர்மையானதுன்னு சொல்லிட்டு அதோட கோரை தாக்க போறேன்னு சொல்லிட்டு கல்லிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டு இருப்பா. அவளோட விரல் உடஞ்சிட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு ஸ்லைம் அவளோட கையை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். இன்னொரு ஸ்லைம் பின்னாடி வெளியே வந்து அவளை தாக்கிட்டு இருக்கும். மெய்டனா என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் தான் நினைச்சேன். ஹிட்டமுக்கி அவளோட பவரை பயன்படுத்தியே அதை தோக்கடிச்சு இம்ப்ரூவ் ஆவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா இது எதுவுமே நடக்கல. இப்போ என்னோட பவரை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவனோட வெப்பனை பயன்படுத்தி ஸ்லைமோட கோரை உடைச்சி அவளை அந்த ஸ்லைம்ஸ்ல இருந்து காப்பாத்திட்டு இருப்பா. ஹிட்டமுக்கியோட கை விரல் உடைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா மெய்டன் அவளோட ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி அதை ஹீல் பண்ணிட்டு இருப்பா. ஒயிட் மேஜர்ஸ் சொல்றவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு ஹீலிங் மேஜிக்கை இவ்வளவு ஸ்பீடா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது மாசத்தோட கடைசியில உன்னோட வீட்டுக்கு ஒரு பில்லு வரும், அதை பே பண்ண மறந்துடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னது வீட்டுக்கு பில்லு வருமான்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை என்னோட கையை நான் திருப்பியும் உடைச்சுக்கிட்டேன்னா எந்த பில்லுக்கும் நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அந்த மாதிரி எந்த கிறுக்குத்தனமும் நீ பண்ண தேவையில்லை. ஒருவேளை மான்ஸ்டர் என்ன தாக்க வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஷீல்டா இருந்து பாதுகாப்பு கொடுத்தாலே போதும், நீ மித்தபடி எந்த பணமும் தர வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே ஒரு பெரிய ஸ்லைம் அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்கள தாக்குறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். ஸ்லைமோட அளவு ரொம்ப பெருசா இருக்கிறனால இதோட கோரை அழிக்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. இந்த வாட்டி நான் ஷைன் ஆவதுக்கு எனக்கு ஒரு டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு என்னோட பவர்ஃபுல்லான கவுண்டர்னு சொல்ற அட்டாக்கை நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். நான் ரொம்பவும் வீக்காவும் ரொம்பவும் டெஸ்டா இருக்கிற நேரத்துல மட்டும்தான் என்னால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவளோட பஞ்சை பயன்படுத்தி அந்த கோரை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைம் மெய்டனாவ அலேக்கா அங்க இருந்து தூக்கிட்டு இருக்கும். தேவையில்லாம ஜோக் பண்றதை ஒழுங்கா நிறுத்திட்டு ஒழுங்கா சீரியஸ்ல இறங்குன்னு சொல்லிட்டு அவனோட ஆரோவை பயன்படுத்தி ஸ்லைமோட கையில தாக்கிட்டு இருப்பான். அது உடனே மெய்டனாவ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும். அவன் அவளை காப்பாத்திடுவான். அடிபட்டு இருக்கனால அந்த ஸ்லைம் உடனே தப்பிச்சு அங்க வந்து ஓடிட்டு இருக்கும். நான் தனியா ஒரு வேலையில ஈடுபட்டனா எவ்வளவு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரையும் தோக்கடிக்கக்கூடிய பவர் எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு குரூப்பா சேர்ந்து பார்ட்டி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன இந்த அளவுக்கு வெத்தா மாத்துன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கு. நேத்துக்கு என்னன்னா நீங்க அதிகமான மான்ஸ்டரை தோக்கடிச்சீங்க, இன்னைக்கு 3 பேரை போய் 2 ஸ்லைம்ஸ் மட்டும் தான் தோக்கடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இந்த 2 நியூபீஸையும் கூட்டிட்டு நான் கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹிட்டமுக்கி பார்த்து கதறிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ரிட்டையர் ஆவதுக்கு பல வருஷம் ஆகும்னு எனக்கு நல்லாவே என் கண்ணு முன்னாடி நல்ல பிரகாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. ஹீக்கரு நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே ஹீக்கருவும் மெய்டனாவும் காலையில எலியும் பூனையுமா இருந்தாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸா மாறுவாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே மாறிட்டோம் சொல்லிட்டு அவ மெய்டனாவை கெட்டி பிடிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கும் போது என் கிட்ட வந்து உன்னை கடிச்சு கொதறிடுவேன்னு சொல்லிட்டு மெய்டன் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. நான் பண்ண தப்புனாலதான் இங்க இந்த அளவுக்கு பயங்கரமான விஷயம் எல்லாமே நடந்திருக்கு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ பார்த்து கதறிட்டு இருக்க. மெய்டனா உன்னோட ஃபர்ஸ்ட் கோஸ்ட் எந்த மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் இந்த மாதிரி ஒரு ஆபத்தை என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஒயிட் மேஜா இருக்கிற நான் ஹீலிங் மேஜிக்ல என்னதான் பிரமாதமா இருந்தாலும் என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. மெய்டனா நீ எந்த காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்னது காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேனா? எனக்கு வயசு 15 தான் ஆயிட்டு இருக்கு. ஹை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இயரே நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொன்னோன்னே இனிமேல் 18 வயசு கீழே யாருமே கில்டுல சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தே தீரும் சொல்லிட்டு ஹீக்கரு சொல்றத கேட்டோன்னே ரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டு வர்ற அளவுக்கு அப்படி உங்களோட கோஸ்ட்ல பயங்கரமா என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை நான் எப்படி என்னோட வாயால சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.